என் கூட பிறந்த தம்பி மகளான ஹாசினி தெரியாம தவறுதலா உங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. அதுல அந்த மனுஷன் தவறியும் போயிட்டாரு. அதுக்காக எங்க அண்ணி வைஷாலி தன்னோட ஒரே மகளான ஹாசினிய இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சு உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எங்க ஹாசினி இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. இந்த குடும்பத்துக்கு மூத்த மகளான மீனாட்சியும் கடைசி மகளான திவ்யாவும் ஹாசினியோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவளுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டீங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல பிறந்த அதான் இப்ப என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற தாரணி மட்டும் எதுக்காக இன்னும் ஹாசினியை மன்னிக்காம இருக்கா? மா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா? முதல்ல தட்ட மாத்திப்போமா. இருப்பா, 1000 இருந்தாலும் ஹாசினி உன்னோட மாமா பொண்ணுப்பா. அவளோட பிரச்சனையை நாம தீர்த்து வைக்கணும்ல. அதை விட்டுட்டு தட்ட மாத்துங்கன்னு இப்படி அவசரப்படுற. அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. நீ கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாம் உனக்கு புரியும். இங்க பாரு தாரணி, நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் மகனை கட்டிக்க எனக்கு முழு சம்மதம் தான். ஆனா இந்த இடத்துல இதெல்லாம் பேசலாமாங்கறதெல்லாம் நான் யோசிக்கல. அதே நேரம் இந்த இடத்த விட்டா வேற எந்த இடத்துலயும் பேச முடியாதுங்கிறதும் எனக்கு புரியுது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்ப இத பேசுறேன். நாளைக்கு குறிச்ச நேரத்துல என் மகனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எங்க ஹாசினி மேல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிடு. நீ இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டனா போதும். அதுக்கப்புறம் தாராளமா நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன். தட்டையும் மாத்திக்கலாம். என்னமா சொல்ற? நீ இப்ப உடனே இதுக்கு சம்மதம் சொல்லணும்னு இல்ல. தட்டை ஓரமா வச்சுட்டு நாங்க எல்லாரும் எதையாவது பேசிக்கிட்டு இருக்கோம். நீ உன் ரூம்ல போய் உட்கார்ந்து நல்லா யோசிச்சு ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் கூட எடுத்துக்கோ. நல்லா டைம் எடுத்து யோசிச்சுக்கிட்டு வந்து கேஸ வாபஸ் வாங்க போறியா இல்லையாங்கறத சொல்லு. சரியா? இந்த நேரத்துல வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எங்க பொண்ணு உங்க மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர்